ஒய்ஃப் பர்த்டேக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ என் பொண்ணு வந்து அப்பா நம்ம ஏன் அம்மாவை சர்ப்ரைஸாக மூவிக்கு கூட்டின்னு போகலான்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏன்னா என் ஒய்ஃப் யூஸ்வலாக மூவி தேட்டருக்கு வரமாட்டாங்க, வெரி ரேர். சரி சர்ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல பலமாகவும் இருக்குன்னு பிளான் பண்ணி தேட்டர் ஹால் ஃபுல்லாக புக் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா வந்தது. ப்ரைஸ் ஆன்லைன் செக் பண்ணால் நம்ம தலையில் டங்குன்னு ஒரு அடி போட்டாங்க கார்டு. ஆமாங்க, ப்ரைஸ் என் பட்ஜெட்டில் வரல. சரி பாப்பா சொன்ன பிளானுக்கே நம்ம ஷிஃப்ட் ஆகிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒய்ஃபுக்கு தெரியாமல் மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஒய்ஃப் கிட்டேயும் நான் பக்கத்தில் இருக்க மாலில் ப்ளே ஏரியா இருக்குது, அங்கே கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறேன், நீ ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக அங்கே ஷாப்பிங் வந்துட்டு 2 பேரும் எல்லாருமே சேர்ந்து லஞ்சுக்கு வெளில போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். தேட்டருக்கு போனால் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னடா உன் ஒய்ஃப் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாலும் கேட்காதீங்க. ஆக்சுவலி தேட்டரில் எங்களை தவிர வேறு யாருமே இல்லைங்க. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் கடவுள் ஒன்று பிளான் பண்ணுவார் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஆனால் என்னோடய கிட்ஸு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா சீட்லேயும் போய் ஜாலியாக உட்காந்துட்டு ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஊரில் ஸ்க்ரீன் முன்னே டான்ஸ் ஆடுவாங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரீன் கிட்ட போய் ஆட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க என் 2வது பொண்ணு. இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸாக ஸ்க்ரீனை பார்க்குறான். அதுக்குள்ளே ஒய்ஃபுக்கும் கால் பண்ணால் ஃபோன் எடுக்கலை. சரி வந்துட்டு இருக்காங்கன்னு விட்டுட்டோம். தேட்டரில் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பித்தாங்க. சடனாக எனக்கு ஒரு டவுட் வந்தது, நம்ம வேறு ஏதாவது மூவி ஹாலில் இருக்கோமான்ட்டு. எதுக்கும் வெளில போய் பார்த்துடலான்னு சொல்லி வெளில போய் பார்த்தா கரெக்டான ஹாலில் தான் நாங்கள் இருந்தோம். அப்புறம் அடுத்த சர்ப்ரைஸ் வந்ததுங்க. என்ன சர்ப்ரைஸா, ஒய்ஃப் மாலுக்கு வரலையா, நாட் வெல்லுன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருந்துட்டாங்க. மூவியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி வந்தாச்சு, அவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, நம்மளாவது மூவி பார்ப்போம்னு சொல்லிட்டு மூவி பார்க்க ஆரம்பித்தோம். எங்களை மாதிரி இன்னும் ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் ஸ்க்ரீனில் வந்திருந்தாங்க ஹாலுக்கு. அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து மூவி பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு போகும்போது கேக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்குள்ளே வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒய்ஃப் ஸ்பெஷலாக சமைச்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு போன கேக்கையும் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வடிவேல் சொல்கிற மாதிரி இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்டுட்டு வெளியே வேலையை பார்க்க போயாச்சு. பட் ஒன்று மட்டும் புரிஞ்சுதுங்க, ஒய்ஃபுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணால் அவங்க சந்தோஷப்படாது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணால் மொக்க தான் வாங்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி. பட் எனிகாஸ்ட் நானும் கிட்ஸும் முஃபாசா மூவி தேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. இன்னொரு தடவை தமிழில் பார்க்கணும், அதுக்காக வெயிட்டிங். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கிட்ஸோட போய் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. மீண்டும் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மெட்ராஸ் மச்சான். பை.